ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதி பருவம் பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம பார்த்த கதையில் தர்ம தேவதையே கூட தவறு செய்தால் அதற்கும் தண்டனை உண்டு அப்படிங்கிறது மாண்டவிய முனிவருடைய சாபத்தின் மூலம் நமக்கு தெளிவாக தெரியுது. நியாயம் அநியாயம் உணராத சிறுவர்களை தவிர வேறு யாருமே நீதியின் பார்வையிலிருந்து விலக முடியாது அப்படிங்கிறது மாண்டவரியுடைய நிகழ்ச்சியிலிருந்து தெரிகிறது. மேலும் இதில் பார்த்திங்கன்னா வியாசர் மூலமாக அம்பிகைக்கும் அம்பாலிகைக்கும் சந்ததி உண்டானது இன்றைக்கி ஏற்க முடியாத விஷயமாக இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் இதில் நினச்சி பார்க்கணும், சிந்திக்கணும். காம சுகம் கருதி வியாசர் அந்த பெண்களோட தொடர்பு கொள்ளவில்லை. ஏன்னா சொல்லப்போனால் சரீர சுகத்துக்கு அங்கே இடமில்லை அப்படிங்கிறத வலியுறுத்ததான் வியாசர் நான் குரூபியாக தான் வருவேன், மகிழ்ச்சியோடு என்னை ஏற்கணும் அப்படிங்கிற மிக கடுமையான விரதத்தை அந்த பெண்களுக்கு விதிக்கிறார். சத்தியவதி கூட அரசன் இல்லாத ராஜ்யமாக இந்த ராஜ்யம் ஆயிடக்கூடாது, குடிமக்களுக்கு அது நாசத்தையே விளைவிக்கும். பீஷ்மரும் ராஜ்யபாரத்தை ஏற்க மறுக்கிறான். அதனால் நீதான் அம்பிகைக்கும் அம்பாலிகைக்கும் மகப்பேறு உண்டாக்கி தரணும்னு வியாசர்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அதாவது எல்லாருடைய நோக்கம் உடல் இன்பம் அல்ல, வம்ச விருத்தியும் நாட்டினுடைய நலனும் தான் நோக்கமாக இருந்தது. இப்படி உயர்ந்த நோக்கமாகவே இருந்தால் கூட சத்தியவதி, பீஷ்மர், வியாசர் இவங்க எல்லாருக்கிடையும் நடந்த கடும் விவாதத்துக்கு பிறகுதான் இந்த வழிமுறையே ஏற்கப்பட்டது. ஏன்னா குலம் அழியக்கூடாது அப்படிங்கிறதுலையும் ஒரு ராஜ்யத்துக்கு அரசன் இல்லாமல் அது நசித்து விடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் பெரும் அக்கறை இருந்தது. வியாசரும் விசித்திர வீரியனின் மனைவிகளும் கலந்தார்கள் அப்படின்னா உடல் இன்பத்திற்காக அடிக்கடி நடந்த விஷயம் இல்லை. மக்கட்பேருக்காக விரதம் பூண்டு ஒரு முறை நடத்தப்பட்ட விஷயம். அதையெல்லாம் நாம் தெளிவாக தெரிஞ்சு இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டாதான் நாம் மகாபாரதத்தை மேற்கொண்டு படிக்க முடியும். ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய்.